இதுதான் சங்கீதக்காரன் 23 சொல்கிறார், உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன்ன்றார். அபிஷேகம்னா என்னென்னா அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு உண்டான, உன்னை அங்கீகரிக்கிறதுக்கு உண்டான காரியம். ஸோ இதுதான் கர்த்தர் லேயாளுக்கு செய்தார். அடுத்தது, நீ அந்த அம்மா புருஷனால் டெஸ்பைஸ் தானே பண்ணப்பட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க தானே. கர்த்தர் சொல்ல, நீ ஏன் கவலைப்படுற, அந்த இடத்த எனக்கு கொடு, உன் மனசில் நிறைவாய் என்ன நினை, என்ன ஆராதி, எனக்கு உகந்தவளாக நட, உன் புருஷனை உன்னை நேசிக்கிறதுக்கு நான் மாற்றி தருகிறேன் என்றார் தேவன். முதலாவது, அந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வரும்போது தன்னுடைய அன்பு, தன்னுடைய அரவணைப்பு, தன்னுடைய எல்லா காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அங்கே நிற்கிறார். எந்த புருஷனால் அவள் டிஸ்பைஸ் ஆகப்பட்டாலோ அதே புருஷன் அவனுடைய வாயில் குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லத்தக்க விதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அடுத்தது, இம்மை பொழுதுதான் உன்னை மறந்தேன், மிகுந்த உருக்கமான காரியத்தினால உன்னை சூழ மூடிக்கொள்வேன். எத்தனை அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா. நம்மளுடைய அன்பு, அவர் நம்மளுடைய எல்லா காரியமும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய நிறைவு, நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். அது மனுஷர் கொடுக்க முடியாத அந்த சமாதானம், மனுஷருடைய வார்த்தையினால் வராத அந்த சமாதானம், உலகம் எடுக்காத கெடுக்காத பரலோக சமாதானம் அப்படியே நமக்குள்ளே இறக்குவார் தேவன். நம்மளை நிறைச்சி நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, இம்மை பொழுதில் நான் உனக்கு முன்னாக நான் மறைஞ்சிட்டேன், என் முகத்தை காமிக்காமல் அப்படியே மறைச்சிட்டேன் அப்படின்ட்டு நீ நினைக்காத. நான் உன்னை காருண்யத்தை உன்னை மூடிக்கொள்வேன். அவர் ஆசீர்வதிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஸோ தெய்வஜனமே, யாரெல்லாம் மலடி அது இதுன்னு நினைக்கிறீங்களோ கவலையே படாதீங்க. இந்த வசனத்தை ஏசாயா 54 வாசிங்க. அதுக்கு பிறகு பாருங்கள் எவ்வளோ பெரிய சமாதானம் கர்த்தர் கொடுக்குறார், எவ்விதமாக உங்கள் வாழ்க்கையை மாறுவது. அடுத்தது வாசிக்கலாம், புதிய ஏற்பாட்டில் போகலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்தபடியே பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்பவேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவனை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரியுது, லேயாள் அம்மாவே நம்ம வச்சுக்கலாமே. பிள்ளை பெறாத மலடியே, நீ அநேக பிள்ளைகளுக்கு தாய். நடந்தது தானம்மா. லேயாள் அநேக பிள்ளைகள், ஜாதிகளுக்கு, கோத்திரத்துக்கு ஒரு தாயாக வருகிறாள். வெரஸ் அதிகமாக நேசிக்கப்பட்ட ரேச்சல் 2 பிள்ளை, அதுவும் 2வது குழந்தை பிறக்கும் போதே இறந்துட்டா. ஸோ அந்த குழந்தைங்களையும் இவள் எடுத்து வளர்க்குறாள். ஸோ 12 பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக மாற்றுகிறார் லேயாளை. யாரால? தேவனால். தேவன் அங்கே கற்பத்தை ஆசீர்வதித்தது நிமித்தம்தான் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசித்தாள். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். 113வது சங்கீதம் 9வது வசனம். மலடியே சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாகி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஸோ இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லுது, ஹீ மேக்ஸ் த பேரன் உமன் to be a homemaker and a joyful mother of spiritual and physical children. Praise the Lord. Hallelujah. So கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பிள்ளை பெறலன்னு நினைக்காத, அநேக பிள்ளைகள். ஸோ மாம்சத்தின்படி பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் நீ தாயாவாய். பழைய ஏற்பாட்டும் படித்தோம், புதிய ஏற்பாட்டும் படித்தோம். சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையை நம்ம கவனித்தோம். இந்த வார்த்தை எவ்விதமாக லேயாள் அம்மாவுடைய வாழ்க்கையில் நிறைவேறுது வாசிக்கலாம். அந்த அம்மா எப்படி கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி போடும். அது வரைக்கும் பிள்ளை இல்லாத ஒரு தாய், அடுத்தது புறக்கணிக்கப்பட்ட மனைவியாக வாழ்ந்தாங்க.
அந்த புறக்கணிப்புலையும் பிள்ளை இல்லாத ஒரு கட்டத்திலையும் அவர்கள் எவ்விதமாக கர்த்தருக்குள்ள ஸ்டெட்ஃபஸ்டாக ஒரு குட் ஃபைட்டராக இருந்திருக்காங்க. ஃபைட்டர்னா எப்படி? சண்டை அவங்க இவங்க கிட்ட இல்லை, தேவனோடு போராடி ஜெயிச்ச ஒரு தாய். யார்? லேயாள். அவங்களுடைய அழகு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய குணம் கர்த்தரை கவர்ந்தது. இன்னைக்கு பெண்கள் நம்ம வாழ்க்கை தேவனை கவருகிறோமா? தேவனுக்கு பிரியமாக நடக்கிறோமா? நம் மேல் அவர் கண் வைக்கணும். என் மக எனக்கு ஏற்றபடி நடக்கிறாள் அன்னு சொல்லி கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குமா? நம்ம வாழ்க்கையை பார்த்து அதை சிந்திக்கலாம். இங்கே பாருங்கள், கர்த்தர் லேயாளுடைய கர்ப்பத்தை திறந்த போது எத்தனை பிள்ளைகள் அவள் மூலியமாய் கர்த்தர் கொடுக்குறாருன்னு பாருங்கள். 32வது வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்போது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று பாருங்க, அந்த சொல்லி நேசம் இல்லாததுனால அந்த அம்மா ஏங்குறாங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி போறீங்கன்னு தெரியாது. கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், என் நேசமே, என் பிரியமே, என் ரூபவதியேன்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். உலக பிரகாரமாக மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் அவர் சிருஷ்டிப்பின் கையில் இருக்கிற நாம், அவருடைய சிருஷ்டிகருடைய கையில் இருக்கிற சிருஷ்டி நம்மளை கைவிடவே மாட்டார், நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார், நம்மளை டெஸ்பைஸ் பண்ண விட மாட்டார். கர்த்தர் அந்த இடத்துல he is intervening. எப்படி? he is intervening. கர்த்தருடைய இன்டர்வென்ஷன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள். கர்த்தர் பிள்ளையை கொடுக்குற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது கூட பாருங்கள், ரூபனுன்னு சொல்லிட்டு இனிமே என் புருஷனை நேசிப்பார். அந்த ஏக்கம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். கர்த்தர் என்னை கண்டார். என்னென்று கண்டாரு? நான் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறேன், நான் எவ்வளவா அற்பமாக இந்த இடத்துல நான் எண்ணப்பட்டிருக்கிறேன்றத கர்த்தர் கண்டு எனக்கு இந்த குழந்தையை கொடுத்துருக்கிறார். அந்த பேர் சிமியோன். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கீங்க? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை காண்கிறார். உங்களுடைய அங்கலாய்ப்பு, உங்களுடைய கண்ணீர் அனைத்தையும் கர்த்தர் துடைத்து போட்டு அந்த இடத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அடுத்தது வாசிங்க. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். ஃபஸ்ட்டு அற்பமாக எண்ணப்பட்டா, அடுத்தது அவளுடைய சிறுமையை பார்த்து நிந்தனையை பார்த்து கர்த்தர் இரக்கத்தை காண்பித்தார். 3வது என் புருஷன் என்னை கிட்ட விட்டு இனிமேலேருந்து என்னோடு இணைஞ்சு இருப்பாருன்னு சொல்லிட்டு லேவி என்று பேரிடுறான். ஸோ இதெல்லாம் அந்த அம்மாவுடைய அவங்களுடைய லைஃப்பில் இருந்த வேக்யூம்ஸ், அதை அப்படியே பிரதிபலிக்கிறாங்க. அந்த நாமத்தை அந்த பிள்ளைகளுக்கு பேர் விட்டு, இதுதான் என் வாழ்க்கையில் நான் அடைந்தது, இதுதான் நான் சிறுமைப்பட்டிருக்கேன், நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கேன், நான் தள்ளப்பட்டிருக்கேன், ஆனால் கர்த்தர் என்னை கண்டார், கர்த்தர் என் ஜெபத்திற்கு கேட்டார், என் அங்கலாய்ப்பை கண்டார் அண்ட் சொல்லி 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 அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்குறாங்க இந்த அம்மா. அடுத்தது வாசிங்கம்மா. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்போது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு
பிள்ளை பேறு நின்று போயிற்று. பாருங்க, அவ துதிக்கிறான். பா, ஆண்டவர் எனக்கு பதில் தந்துட்டார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் எனக்கு தேவன் தந்தது. ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அந்த அம்மா தன்னுடைய கிரெடிட்டே எடுத்துக்கல. இந்த 4 பிள்ளை பெற்றதுனால நான் கிங்குன்ட்டும் சொல்லலை. அந்த அம்மா கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறாங்க. ஸோ லேயாளுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஏதாவது நான் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கானா, வேதனைக்குண்டான வாழ்க்கையில் இருக்கிறேனா, எல்லாராலும் கைவிடப்பட்ட, ஸ்பெஷலி ஹஸ்பண்ட், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கானா, கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் நம்மளை உற்று கவனிக்கிறார். அதுதான் முக்கியமானது. தேவனுடைய கண்கள் இந்த பூமி எங்கே சுற்றி பார்த்துட்ருக்கு. ஒவ்வொரு மனுஷனையும் அவருடைய கண் பார்த்துட்ருக்கு. அவங்க செய்கிற நல்லதை அனைத்தையும், அவங்க செய்த அத்தனை கிரியையும் அவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மறைக்கவே முடியாது. நம்ம இதை போய் சொன்னாக்கா அதுவும் எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு விரோதமாக நம்ம செய்தோமா, அதுவும் எழுதப்பட்டிருக்கு. நம்ம நல்லது செய்திருக்கிறோமா, அதுவும் எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக வந்து நிற்க போகுது.